ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாஸ்மதி ரைஸ் வச்சு சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு குக்கர் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா வணங்கட்டும். நல்லா ப்ரௌன் கலரில் மாற அளவுக்கு நல்லா வணக்கிக்கிறலாம். நல்லா வணங்குறதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா வணக்கி விட்டுக்கிறலாம். நல்லா வணங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துட்டு தயிர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கு. இது எல்லாமே ஒரே டைமில் ஆட் பண்ணிக்கிறணும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி விட்டுக்கிறலாம். நல்லா வணங்கினதுக்கப்புறமா 2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்புறம் பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/2 கிலோவுக்கு கம்மியாக சிக்கன் எடுத்திருக்கேன். அதை போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கிறலாம். வணங்கினதுக்கப்புறமா நான் அந்த கப்புக்கு 1/2 கப் அரிசி எடுத்திருக்கேன். அப்போ 2 கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கிறலாம். நல்லா கொதி வந்ததுமே லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஹாஃப் சைஸ் லெமன் எடுத்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் அந்த கப்புக்கு 1/2 கப் அரிசி 1/2 மணி நேரம் ஊற வச்ச அரிசி ஆட் பண்ணிக்கிறலாம். லைட்டாக கொதி வரும்போது எலுமிச்சைப்பழம் பிழிஞ்சு விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான். 2 விசில் மட்டும் விட்டு எடுத்தோன்னா பிரியாணி ரெடி ஆயிரும். சூப்பராக வந்திருந்தது. நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி கிளறி விட்டு சர்வ் பண்ணுங்கள். பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் எங்கள் வீட்டில் நான் செஞ்ச பாஸ்மதி ரைஸ் பிரியாணி. நீங்களும் ஒரு டைம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.